ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் ஆரியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்கும்போது படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸ்ரதா ஸ்ரீநாத் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஷனலாக வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க ஒரு ஷோ நடத்திக்கிட்டு வராங்க. அந்த ஷோவில் வந்துட்டு ஆடியன்ஸில் ஒருத்தராக வந்து நம்ம செல்வராகவன் இருக்காரு. அந்த ஷோவில் வர அந்த ஜேர்னலிஸ்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு கன் எடுத்து காலிலே சுட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத வந்து அந்த ஷோவில் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை கொலைகள் வந்து செல்வராகவன் பண்ணாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னா அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். This is not just a perfect crime. He is a perfect criminal. இந்த படத்தில் வந்து போஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கிளாரிட்டி, அந்த கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே தெரியுது. செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஜிப்ரன்னு ராட்சசன் அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் அங்கங்கே வந்துட்டு அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு பிஜிஎம் எப்படி இருக்கணுமோ, அந்த த்ரில்லருக்கான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கணுமோ அதை சுவாரஸ்யப்படுத்தணும் அந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஜிப்ரன் வந்து எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ராட்சசன்லேருந்து டிஃபர் ஆகி இந்த படத்தில் வந்துட்டு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நடித்தார். அதனால தான் நான் வந்து மீசையெல்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. பட் ராட்சசனில் பார்த்த அதே விஷ்ணு விஷால் தான் இந்த படத்தில் நமக்கு வந்து தெரியுது. ஆக்டிங் வைஸ் வந்து ராட்சசனில் இருக்கிற மாதிரியே இந்த படத்துலேயும் வந்து விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்துட்டு இந்த படத்தை வந்து பாதிச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பாதிக்கல. சூப்பரான ஒரு ஆக்டிங்கு. அங்கங்கே வந்துட்டு சீரியஸான இடத்துலையும் சீரியஸாகவும் இருக்கிறாரு, எமோஷ்னலாகவும் இருக்கார். அதுக்கப்புறம் ஸ்ரதா ஸ்ரீநாத் இந்த படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் தான் நிறைய படத்தில் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் மாதிரி இந்த படமும் வந்துட்டு ஒரு கிரேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட ரோல் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். செல்வராகவன் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் மட்டும் இவங்களை வந்துட்டு அப்பப்போ காட்டிட்டு பட் அங்கங்கே வந்துட்டு தான் செல்வராகவன் வருவார். ஆனால் அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வித்தியாசமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் கதையை வந்துட்டு பயங்கரமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எதுவுமே வந்துட்டு அந்த கதையோடவும் ஓட்டலை, அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு ஓட்டலை, எமோஷனும் எங்கேயுமே வந்துட்டு நமக்கு கேரி ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். த்ரில்லராக இந்த படத்தை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை வந்துட்டு நிறைய விதத்தில் வந்து ஓட்டையாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொலை வந்துட்டு பண்ணுவார் செல்வராகவன், அடுத்த கொலையே வந்துட்டு இவருக்கு தெரிஞ்ச ஆட்களே வந்துட்டு கொலை பண்ணுவார். அப்போ மீதி உள்ள தெரிஞ்ச ஆட்கள் வந்து செல்வராகவன் வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு லாஜிக்ன்ற நம்ம விஷயத்தை பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே ஓட்ட தான். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ், சில கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாதியிலே முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வரவே வராது. கேரக்டர் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டோரின்ற பேரில் வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, இந்த கொலைகாரன் எதுக்கு கொலை பண்ணாருன்னு. அந்த விளக்கம்லாம் கேட்கும்போது அடா இதுக்காகடா இது இவ்வளோ 2 மணி நேரம் வந்து கதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மொக்கையான ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசன் சொல்லாமலே இந்த வச்சு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக இருக்கும். அந்த ரீசன் சொன்னோன்னு எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்துட்டு மண்டையை தொங்க போகிற அளவுக்கு இந்த படம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ராட்சசன் அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, ஓடிடிலே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய சீனில் வந்துட்டு இந்த சாங்லாம் வச்சுருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகிடும். அந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. அதுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் நல்லா போயிட்டுருக்கும். ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லாமல் வாங்க நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நேரில் வந்து பெரிய விஷயம் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நல்லா கதை போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ண வேணாம், நம்ம வந்துட்டு திருப்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு அவங்க அந்த ஹீரோயினை வந்து வேணும்னே வச்ச மாதிரி இருக்குது. அவங்களாம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. ஸோ படம் வந்துட்டு கொஞ்சமாச்சும் நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களே வந்துட்டு நடுவில் ஏதாவது சீன் வச்சு கெடுத்து விட்டுறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸ் அப்பப்போ இன்டரப்ட் ஆகுது. அது வந்துட்டு கதை ஓட்டமாக இல்லாமல் அங்கங்கே வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். ராட்சசன் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றமே கிடைக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 2.5 ஸ்டார்ஸ் தருவேன். ரொம்பவே வந்து பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஆவரேஜ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜ். காரணமே இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதை வந்து ஒரு நியூ அட்டெம்ப்ட் வேறு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா.